ஹார்ட்டில் ஏற்கனவே அப்னார்மாலிட்டி இருக்கா, பிறவியிலே பை பர்த் ஹார்ட் ஏதாவது அப்னார்மாலிட்டி இருக்கா, அப்படி அதெல்லாம் வந்து எக்கோலையும் தெரியும், இசிஜிலையும் தெரியும். பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸ்விம்மிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ். எர்லி மார்னிங் 3 மணி 4 மணிக்கு தான் ஹார்ட் அட்டாக்கு வருது. ஏன்னா அந்த டைமில் தான் அட்ரினல் லெவல்னு ஒன்று அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. இமீடியட்டாக அந்த ஒரு டேப்லெட் இருக்குது, நம்ம எல்லாருமே அதை கையில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா நல்லது தான். ஜிம்முக்கு போகிறவங்க இதயத்தை பாதுகாப்பாக வச்சுருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்யணும்? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிம்மில் ஃபிசிக்கல் ட்ரெயினர் வந்து சில ஸ்கோர்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, ஒன்று கார்டியாக் டெஸ்ட்டு, ஒன்று இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில், இந்த 3 எடுத்து வச்சுருக்கீங்களா, ஹார்ட் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் நல்லது. ஸோ தட் அவங்க ஹார்ட் அட்டாக்கு வருமா வராதா அப்படிங்கிறது அந்த 3 டெஸ்ட்லேயுமே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ஹார்ட்டில் ஏற்கனவே அப்னார்மாலிட்டி இருக்கா, பிறவியிலே பை பர்த் ஹார்ட் ஏதாவது அப்னார்மாலிட்டி இருக்கா, அப்படி அதெல்லாம் வந்து எக்கோலையும் தெரியும், இசிஜிலையும் தெரியும். அட்டாக் வருமா வராதாங்கிறது ட்ரெட்மில்லையும் தெரியும். இந்த 3 டெஸ்ட்டு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஜிம் போய் சேர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இதை தவிர்க்கலாம். ஏன்னா நான் சடனாக திடீர்னு போய் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு பண்ணும்போது தான் இதெல்லாம் வருதுன்னா இந்த டெஸ்டெல்லாம் கண்டிப்பாக மேண்டேட்ரி பண்ணிட்டு வந்து ஜிம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஜிம்முக்கு போகிறவங்களோ போகாதவங்களோ அவங்களும் தங்களோட இதயங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் செய்யவே கூடாது? ஸோ அதே மாதிரி ஜிம் மட்டும் இல்லை, இதயத்தை ஆரோக்கியமாக இங்கே வச்சுக்கணும். ஜிம்மில் போய் தான் பண்ணணும், இல்லை வெளியில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வாக்கிங் 1 hour டெய்லி பண்ணாலே கொஞ்சம் நல்லா ஹார்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸ்விம்மிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ். டெய்லி ஒரு 10 லேப் ஸ்விம்மிங் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரொம்ப நல்ல பிரமாதமாக நல்லா வேலை செய்யும். அடுத்தது சைக்கிளிங் டைம் கிடைக்காது, ரோடு நல்லா இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சைக்கிளிங் போக முடியும். ஸோ அதுவும் நல்லா பண்ணிங்கன்னா, சைக்கிளிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஹார்ட்டு சூப்பராக வேலை செய்யும். 3வது டெய்லி ஜாகிங்கோ வாக்கிங்கோ இதெல்லாம் பண்ணலாம். டைம் இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு 20 minutes ட்ரெட்மில் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீண்ட காலம் நல்லா இருக்கும் ஹார்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம எது பண்ண முடியுதோ நம்ம டைம் அப்படி பண்ணிட்டோம்னா நல்லது. வெப்பம் சுட்டரிக்கிற கோடை காலத்தில் ஜிம்முக்கு போகிறது நல்லதா? இப்போ சம்மர் டைமு நிறையா பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கேட்டிங்கன்னா எர்லி மார்னிங் 3 மணி 4 மணிக்கு தான் ஹார்ட் அட்டாக்கு வருது. ஏன்னா அந்த டைமில் தான் அட்ரினல் லெவல்னு ஒன்று அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ ஹார்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எர்லி மார்னிங்கில் தான் நமக்கு அதிகமாக நம்ம ஹார்ட் அட்டாக் பார்க்கணும். அதேமாரி ஒரு வீக் முடிஞ்சு சண்டே முடிஞ்சு மண்டே ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு போகும்போது அதிகமாக மண்டே வந்து ஹார்ட் அட்டாக்கு வர்றது அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மார்னிங் டைமில் ஹார்ட் அட்டாக்கு அதிகமாக வருதுன்னு ஒரு இன்சிடென்ட்ஸு நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே ஒரு இன்சிடென்ட்ஸ் தான், நமக்கு எப்போ வேணாலும் வரலாம். பட் அதிக இன்சிடென்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த டைமு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஜிம்மில் கார்டியோ செய்கிறது எந்த அளவுக்கு நல்லது? ஜிம்முக்கு போகிறோம், ஸோ நம்ம ஃபிட்டாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கார்டியோ எக்ஸசைஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இசிஜி எக்கோ ட்ரெட்மில்லாம் பண்ணி நார்மல் அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டெய்லி கார்டியோ எக்ஸசைஸு ஜிம்லையும் போய் பண்ணிகிட்டே இருக்கலாம். பொதுவாக ஜிம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அதிக அளவில் மரணங்கள் சம்பவிக்குது. இது நிகழறதுக்கு என்ன காரணம்? ஸோ இது ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கு இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் கம்மி அப்படின்னு பார்க்குறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெல் ப்ரொடெக்டட். ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஜென்ஸ்க்கு வந்து அந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன் இல்லாதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது அதிகமாக இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கிற ஜிம்மை காட்டிலும் இந்தியாவில் இருக்க ஜிம்மில் தான் மரணங்கள் அதிகமாக ஏற்படுறதா சொல்கிறாங்களே, இதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன? இப்போ இன்சிடென்ட்ஸ் ஹார்ட் அட்டாக்கு வெளிநாட்டுக்கும் நமக்கு இந்தியாவுக்கும் எது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலாக அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக அந்த எக்ஸசைஸ்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் லெட்டரோ அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு ஜிம் போய் பண்ணுறது ஒரு இதாக இருக்கும். நம்ம இதில் அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ஜிம் சேரும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக்கு அங்கே ஜிம்மில் வர்றது அதிக வாய்ப்பு இருக்குது. கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்பு அதிகமாக வர்றதா சொல்லப்படுதுல, இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? இப்போ நாங்கள் சமீபத்தில் பார்க்குறோம், கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த கோவிடுங்கிறது ஒரு இன்ஃப்ளமேஷன், ஹோல் பாடியிலையுமே இன்ஃப்ளமேஷன் ஆகிறது. அந்த தமனியிலெல்லாம் போய் இன்ஃப்ளமேஷன், இந்த இடத்துலலாம் இன்ஃப்ளமேஷன் ஆறனால தான் ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் அதிகமாகுது. 2 இது பார்த்துருக்கோம் நம்ம கோவிடுக்கு அப்புறம். ஒன்று ஹார்ட் அட்டாக்கு, இன்னொன்று ஸ்ட்ரோக்கு. இப்போ கோவிடுக்கு அப்புறம் இப்போ ஹார்ட் அட்டாக் வருமா வராதா அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 3 டெஸ்ட் தான், இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில். இது 3 பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருமா வராதாங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த கோவிட் ஹோல் பாடியுமே இன்ஃப்ளமேஷன் பண்ணும்போது ஹார்ட்டையும் சேர்த்து 2 விதமாக அஃபெக்ட் பண்ணுது. ஒன்று ஹோல் ஹார்ட், இந்த ஹோல் ஹார்ட்டையுமே அஃபெக்ட் ஆகுது. அது பேர் மயோகார்டைட்டிஸ்ன்னு பேர். இந்த மயோகார்டைட்டிஸ் வந்துருச்சுன்னா ஹார்ட் பம்பிங் கம்மியாகும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியருக்கு போகிறாங்க. ஸோ நிறைய பேர் அதையும் பார்க்குறோம். இந்த கோவிட் நுரையீரல் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணல, ஹார்ட்டையும் மெயினாக அஃபெக்ட் ஆக்கியிருக்கு இந்த வாட்டி. ஸோ அது அந்த டைமில் பார்த்திங்கன்னா 2 விதமாக, ஒன்று மயோகார்டியம், இந்த மசில்ஸ் ஆஃப் தி ஹார்ட், அது எல்லாமே இன்ஃப்ளேம் ஆகுது. அப்போ மயோகார்டைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். 2வது அந்த தமனியில் இன்ஃப்ளமேஷன்லாம் வரும்போது அந்த நிறைய த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகுது. கோவிட் டைமில் நம்ம ஏன் அதிக ஹார்ட் அட்டாக் பார்த்தோன்னா, இந்த த்ராம்பஸ்ன்னு இந்த செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகி அங்கங்கே பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகுது. பார்த்திங்கன்னா ஒன்று நுரையீரலில் உள்ள பல்மரி ஆர்ட்ரியில் போயிட்டு பல்மரி எம்பாலிசம்னு ஒன்று அதிகமாக பார்த்தோம். 2வது ஹார்ட்லேயுமே அதேமாதிரி பிளட்டு உள்ள இரத்த குழாயில் உள்ள இரத்த அணுக்கள் சேர்ந்து த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகுறது. ஸோ இதுதான் அதிகமாக நம்ம பார்த்தோம். ஒன்று பல்மரி எம்பாலிசம், 2வது ஹார்ட் அட்டாக்கு போஸ்ட் கோவிடில். இதெல்லாம் பார்த்து இது செக் பண்ணிட்டோம்னா, இந்த நான் சொன்ன மாதிரி இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் பார்த்துட்டோம்னா இதுலேருந்து வருமா வராதாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டால் அவருக்கு எப்படி முதலுதவி செய்வது, ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜரை உங்களால் செஞ்சு காட்ட முடியுமா? இப்போ மாரடைப்பு வந்துருச்சு, அது எப்படி ஃபஸ்ட் எய்டாக அவரை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது, இமீடியட்டாக அந்த ஒரு டேப்லெட் இருக்குது, நம்ம எல்லாருமே அதை கையில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா நல்லது தான். நமக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கோ யாருக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ உதவி பண்ணலாம். அது நான் டேப்லெட் நேம் சொல்கிறேன். எக்கோஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட், அது 300 mg. குளோபடோகிரல்னு ஒன்று, அது 300 mg. அட்ரோஸ்டாட்டின், அது 80 mg. ஸோ இந்த 3 டேப்லெட்டையும் இமீடியட்டாக மார்லை நெஞ்சு எரிச்சல் வருது, சிவியர் வலி, ஸ்வெட்டிங், இந்த மாதிரி இருந்தாலே அது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் தான். ஸோ திருப்பி சொல்கிறேன், மாரடைப்பு வருது அறிகுறி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்வெட்டிங், சிவியர் செஸ்ட் பெயின், இங்கே கை வலி இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம், அது இந்த தாடியிலையும் இருக்கலாம். இது தவிர ஸ்வெட்டிங்கோட வருது அப்படின்னா அது மாரடைப்பு தான். இந்த டைமில் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக போயிட்டிங்கன்னா போகிறதுக்குள்ளே அந்த பிளாக் கரையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு அவங்க ஹார்ட் அட்டாக் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் இமீடியட்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸோ மேஜர் அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். யூடியூப்பில் வெளியாகிற ஜிம் சார்ந்த வீடியோஸை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? ஆஸ் எ கார்டியாலஜிஸ்ட், ஒரு இதய மருத்துவராக நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேனோ, எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் திடீர்னு போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது பண்ணாமல், அதேமாதிரி யூடியூப்பு எதையோ ஒன்று பார்த்துட்டு திடீர்னுட்டு நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ட்டு சடனாக முடிவு பண்ணுறது தான் நமக்கு கெடுதலாக ஆகும் சமயத்தில். அதனால் முன்னெச்சரிக்கையாக ஹார்ட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நான் இதில் பதிவில் சொன்ன மாதிரி இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் எது வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அவருக்கு எப்படிப்பட்ட முதலுதவியை செய்யணும்? அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜரை உங்களால் செஞ்சு காட்ட முடியுமா? இதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேல்வ்ஸ் இருக்கும். இந்த ஒயிட் கலரில் உள்ள இதுதான் வேல்வுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வேல்வு 2 சேம்பர், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், மேலே உள்ளது ஏட்ரியம். ஸோ ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம்னு சொல்லுவோம். இது 2 சேம்பருக்கு நடுவில் ஒரு வேல்வு இருக்கிறது. இந்த பக்கம் ட்ரைகஸ்பிட், அந்த பக்கம் மைட்ரல் பேர். இந்த ஹோல் இதயம் பம்ப் பண்ணும்போது ஒரு இங்கே ஒரு வேல்வு இருக்குது, அது வழியாக போகிறது தான் அயோடிக் வேல்வுன்னு பேர். ஸோ இத்தனை வேல்வு நம்ம இதயத்துக்குள்ளார இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்களா, அது என்ன ஆன்சர்னால், இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே போயிட்டு திக்கன் ஆகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் திக்கன், ஹைப்போட்ரோஃபின்னு சொல்கிறோம், அரித்மியான்னு சொல்லுவோம், லெஃப்ட் டப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் அரித்மியான்னு வரும். அப்போ தான் சடன் கார்டியக் அரெஸ்ட்டு, டெத் ஆகிறது எல்லாமே காரணமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட இதயம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்.